அதிமுகல இருந்து நிறைய பேர் வெளியே வரும்போது அவங்க திமுகவோட பி டீம்லாம் எடப்பாடியே சொல்றாரு. அந்த வேலையை தான் திமுக செய்யறாங்களா? குறிப்பா மனோஜ் பாண்டியன் கிட்ட ஓபிஎஸ் வர போறதா சொல்றாங்க. ஏன்னா யார் அங்க இருந்து வெளியே போனாலும் திமுக தான் காரணம், திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு, ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தார், தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் பேரவைத் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்னும் கேட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர், உயர்மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது? அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை, தந்தை பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார், அவர் வழியில் இவரும் நிறைவேற்றுறார். வர்றவங்க என்ன சொல்றாங்க? திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கு திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரோம். எடப்பாடி அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால அங்கிருந்து வரோம் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய இதில் எங்க பி டீம் என்ன, சி டீம் என்ன, ஏ டீம் என்ன? இதில் வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட மாநில ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு. என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு, அதனால நான் போறேன்னு சொன்னார்.